பனு இஸ்ரவேலர்கள் செய்த அதே தவறை இன்று முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் கொலை செய்யாதீர்கள், ஒருவரை ஒருவர் உங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களிடம் ஒரு உடன்படிக்கை வாங்கினான். ஆனா பனு இஸ்ரவேலர்கள் அந்த உடன்படிக்கையை முறித்தார்கள். என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கலாம். மதீனாவுல பனு கைனுகா, பனு நதீர், பனு குரைசா இப்படி 3 யூத கோத்திரங்கள் இருந்தன. இதை தவிர அவுஸ், ஹஸ்ரஜ் அப்படின்னு இணை வைக்கக்கூடிய, அதாவது முஷ்ரிக்கான 2 அரபு கோத்திரங்களும் இருந்தன. இஸ்லாத்துக்கு முன்னால பனு கைனுகா யூத கோத்திரம் ஹஸ்ரஜ் கோத்திரத்தோடையும், பனு நதீர், பனு குரைசா யூத கோத்திரங்கள் அவுஸ் கோத்திரத்தோடையும் தங்களை இணைத்துக் கொண்டன. இந்த கூட்டணிகள்னால அவர்களுக்கு வியாபாரம், பணம், பாதுகாப்பு இப்படி பல உலக ஆதாயங்கள் கிடைத்தன. அவுஸ், ஹஸ்ரஜ் கோத்திரங்கள் ஒருவருக்கொருவர் பரம எதிரிகளாக இருந்தனர். அதனால அவங்களுக்கு மத்தியில எப்பவுமே சண்டை நடந்து கொண்டே இருந்தது. இந்த யூத கோத்திரங்கள் இந்த கூட்டணிகளின் ஒரு பகுதியாக இருந்ததால அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிடும் நிலை ஏற்பட்டது. உண்மையில் யூத கோத்திரங்களுக்கு இடையே எந்த விதமான பகையும் இல்லை. ஆனா அவர்கள் இருந்த கூட்டணியின் காரணமாக ஒரு யூத கோத்திரம் மற்ற யூத கோத்திரங்களோட போர் செய்தன. அல்லாவின் உடன்படிக்கையை விட உலக ஆதாயங்கள் இந்த கூட்டணிகளின் மூலம் கிடைப்பதன் காரணமாக அவர்கள் தங்கள் சொந்த மக்களையே கொலை செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். உலக ஆதாயங்களை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாவின் கட்டளையை மீறுவதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள். இப்போ நம்ம முஸ்லிம் உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. எத்தனை முஸ்லிம் அரசாங்கங்கள் உலக நலன்களுக்காக மேற்கத்திய நாடுகளோடு கூட்டணி வச்சு பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. தங்களுக்கு கிடைக்கின்ற உலக ஆதாயங்களை இழந்து விடுவோம் என்கின்ற பயத்துல அப்பாவி முஸ்லிம்கள் அநியாயமாக இனப்படுகொலை செய்யப்படும் பொழுது கூட அவர்கள் மௌனமாக வேடிக்கை பார்க்கிறார்கள். அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், உங்களில் எவர்கள் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வுலகத்தில் இழிவை தவிர வேறொன்றும் கிடைக்காது. மறுமையில் அவர்கள் கடுமையான வேதனையின் பக்கம் மீண்டும் கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹ் இந்த வசனத்துல உங்களில் எவர்கள் அப்படின்னு சொல்றத பாருங்க. இந்த எச்சரிக்கை பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாதிரி துரோகம் செய்யக்கூடிய எவருக்கும், முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்த எச்சரிக்கை பொருந்தும். இந்த வசனங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அருளப்பட்டன. ஆனா இன்று நம் உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத அவை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றன. சுபஹானல்லாஹ். திருக்குர்ஆன் என்பது ஒரு வாழும் வேதம். அது ஒவ்வொரு தலைமுறைக்கும் வழிகாட்டுகிறது. உலக ஆதாயத்திற்காக இந்த உம்மத்திற்கு துரோகம் செய்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் எல்லோரையும் நேர் வழியில் செலுத்துவானாக. ஆமீன். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.